அவருடைய உடல்நிலையா மனநிலையா என்னவோ நமக்கு தெரியாது. காரணம் எதுவாக இருந்தாலும் பாதிக்கப்பட போறது உங்க ஆட்சி தான், பாதிக்கப்பட போறது உங்க கட்சி தான். ஒரு நீதிமன்றத்துக்கு யாரை நியமிக்கணும் அப்படின்னு உட்கார்ந்து பேச தவறிவிட்டார்கள். அங்கதான் ஆரம்பிச்சது இந்த புள்ளி. வெளிப்படையா தெரிகிற கோஷ்டிகளா ஏதாவது சொல்ல முடியும்? இல்ல, அந்த சட்டத்துறையில இருக்கிற இயங்குகிற எல்லாருக்கும் தெரியும் திமுகவுடைய இதுக்கு. அது 4 பிரிவுகளாக சண்முகசுந்தரம் தலைமையில ஒரு அணி, வில்சன் தலைமையில் ஒரு அணி, என்ஆர் இளங்கோ தலைமையில் ஒரு அணி. அப்புறம் மாத்தணுங்கிற முடியும் 1 வருஷம் முன்னாடி முதலமைச்சர் எடுத்துட்டார். அதை அமல்படுத்துற துணிச்சல் அவருக்கு இல்ல. ஏன் தெரியுமா? கட்சி தலைமை மீதான, கட்சியின் மீதான பயம் அத்து போயிடுச்சு. பயம் இருந்தாதான் கட்டுக்கோப்புங்கிற வார்த்தை வடிவம் பெறும், உறுதியோட இருக்கும். இன்னைக்கு திருநெல்வேலியில் நடக்கிற கூத்த பாத்தீங்களா? நம்பர் 1 முதலமைச்சர், திராவிட முதலமைச்சர், திராவிட நாயகர்னு பல பட்டங்களை சூட்டி கொண்டிருக்கிற ஸ்டாலின் பதவியில் இருக்கிற போதே ஆளுங்கட்சி திமுக கவுன்சிலர்கள் 3 கோஷ்டியா பிரிஞ்சு பஸ்ஸை பிடிச்சு வெளியூர்களுக்கு போயிட்டாங்க. நிர்வாகம் உங்க கையை விட்டு போகுது, கட்டுப்பாடு கையை விட்டு போகுது, ஏதோ பயமுறுத்தல இல்லாத சொல்லி சேற்ற மாதிரி நான் இறக்கல. கண் முன்னாடி நடக்கிற உதாரணம். ஐஏஎஸ் அதிகாரிக்கு கட்சிக்குள்ளேயே வேலை கிடையாது. கட்சி ரீதியாக நிர்வாக முடிவுகளை எடுக்கிற உரிமையை அந்த ஐஏஎஸ் அதிகாரிக்கு கொடுத்ததுனாலதான் நீங்க இன்னைக்கு தெருவில் நிக்கிறீங்க. அவர்கள் ஆடி அந்த நர்த்தனம் இருக்குல்ல, நிர்வாக நர்த்தனம், அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு கட்சி ஆட்சி ரெண்டுமே வரக்கூடாத கெட்ட பேரை சுமக்கிறதுக்கு காரணமே அவர்கள் காட்டினதுதான். கால் பதிக்க வேண்டிய, கை தொட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. துணை முதல்வரா வரப்போறாருன்னு சொல்ற நேரத்தில் அது ஒரு பிரஸ் ரிலீஸ் தானே சார். வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு SP லட்சுமணன் அவர். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞர் திடீரென்று ராஜினாமா செய்திருக்கிறார். புதிய தலைமை வழக்கறிஞராக PS ராமன் நியமிக்கப்பட்டிருக்கார். முதல்ல என்ன காரணம், திடீர் ராஜினாமா ஏன்? ராஜினாமா என்பது ஒரு கௌரவமான வழிமுறை, நடைமுறை. அவர் நீக்குவதற்கு பதிலாக அவராகவே ராஜினாமா செய்ய சொல்லி கட்சி தலைமை, ஆட்சியினுடைய தலைமை சொல்லிதான் அவர் பண்ணியிருக்கிறார். சண்முகசுந்தரம் ஏதாவது தவறோ அல்லது குற்றமோ செஞ்சு இந்த தண்டனையோ அல்லது இந்த நிகழ்வோ நடக்கல. இந்த ஆட்சி அமைந்த நாள் முதலாக எந்த ஆட்சி? திமுக ஆட்சி. எந்த திமுக? சட்டத்துறை, நீதிமன்றங்கள்ல வலுவான வாதங்களை வைத்து எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் மிக வலுவாக செயல்படுகிற சட்டத்துறையை கையில் வைத்திருக்கிற திமுக ஆட்சிக்கு வந்த கட்சிகளே வலுவான சட்டம் இருக்கக்கூடிய கட்டமைப்புல இருந்து, வாத திறமையிலிருந்து, கோஷ்டிகள் சுருக்கமாக குறைவாக இருக்க வச்சுக்கிட்ட அந்த கட்டுக்கோப்புல ஆரம்பிச்சு எல்லா வகையிலையும் வலுவாக இருந்தது திமுகவுடைய சட்டத்துறை. அந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகும் அதே வேகத்தோடு செயல்பட தவறிவிட்டது அந்த சட்டத்துறை. காரணம், நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கட்டுக்குள்ள இருந்துச்சு கோஷ்டி பூசல் அல்லது அந்த கருத்து மோதல்கள். இன்னைக்கு பூதாகரமா வெடிச்சு 4 கோஷ்டிகளாக அது பிளவே பட்டுடுச்சு. இதுல சொல்றதுக்கு மூடி மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, வெக்கப்பா பட வேண்டாம். உண்மையை பட்டவர்த்தனமா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒவ்வொரு முறையும் அரசு வழக்கறிஞர்களை, ஒவ்வொரு நீதிமன்றத்துக்கும் அரசு தரப்பு வழக்கறிஞர்களை நியமிக்கிற போதெல்லாம் இந்த 4 கோஷ்டிக்கிட்டே அந்த லிஸ்ட் போகும். அந்த இடத்திலேயே ஒரு கடிவாளம் போட திமுக தலைவர் ஸ்டாலின் தவறிவிட்டாருன்னு நான் 2வது தடவை எல்லாருமே ஏத்துக்கிற, அக்செப்ட் பண்ணிக்கிற சீனியர் ஆனவர் தானே தலைமை வழக்கறிஞரா இருக்கு. இல்ல, இது நான் ஒரு பார்ட், அந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் வர்றேன். எங்க இருந்து தவறு ஆரம்பிக்கிறேன்? கோஷ்டியா பிரிஞ்சதுல இருந்தே ஒவ்வொருவரும் அவங்களுடைய ஆதரவாளர்களை புகுத்தணும், நான் அந்த கோர்ட்ல நம்மால் இருக்கணும் அப்படின்னு தான் நினைச்சாங்களே தவிர அந்த நீதிமன்றத்தில் அரசு தரப்பு வாதத்தை வலுவாக வைக்கிற ஆள் இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு இந்த 4 பேருமே தவறிட்டாங்க வெவ்வேறு காலகட்டங்கள்ல. இப்ப அவங்க 4 பேரும் பரிந்துரைத்தவங்க எல்லாருமே சோடை போடுவாங்களா அப்படி நான் சொல்லல. ஒரு ஒருமித்த முடிவை ஒரு நீதிமன்றத்துக்கு யாரை நியமிக்கணும் அப்படின்னு உட்கார்ந்து பேச தவறிவிட்டார்கள். அங்கதான் ஆரம்பிச்சது இந்த புள்ளி, இந்த பிரச்சனைக்கான தொடக்க புள்ளி. அதுதான் எப்பல இருந்து சார் இந்த ஆட்சி அமைஞ்சு ஒரு 6 மாசத்துல இருந்தே ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா ஒருத்தரும் தனித்தனி என்டிட்டின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி ஒரு ஆளா வளர்ந்துட்டாங்க. நமக்கு என்ன குறைச்சல், நமக்கு இல்லாத இடமா இந்த கட்சியில, நம்ம காட்டாத, நம்ம கொடுக்காத பங்களிப்பா அப்படின்னு அதை ஒரு சுயநல கணக்கோடு, சுயநல பார்வையோடு அணுகுனனுடைய விளைவுதான் இன்னைக்கு இங்க வந்து நிக்குது. வெளிப்படையா தெரிகிற கோஷ்டிகளா ஏதாவது சொல்ல முடியும்? இல்ல, அந்த சட்டத்துறையில இருக்கிற இயங்குகிற எல்லாருக்கும் தெரியும் திமுகவுடைய இதுக்கு. அது 4 பிரிவுகளாக சண்முகசுந்தரம் தலைமையில ஒரு அணி, வில்சன் தலைமையில் ஒரு அணி, என்ஆர் இளங்கோ தலைமையில் ஒரு அணி, பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இருக்கிற ஜின்னா தலைமையில ஒரு அணின்னு 4 பேருடைய நோக்கமும் திமுகவுடைய நலனா இருக்கலாம். ஆனா 4 பேரும் ஒரு திசையில, ஒரே நேரத்தில் ஒரு திசையில பயணிக்காம தவறுறாங்க அப்படிங்கறதா இப்ப குற்றச்சாட்டு. யாருமே அதிமுக சாதகமா போயிட்டாங்க, அந்த 4 பேர்ல ஒருத்தர் பிஜேபிக்கு சப்போர்ட்டா வழக்குல ஆஜராகிறாரு அப்படி யாரும் குற்றச்சாட்டு சொல்ல. ஒற்றுமையாக இருக்க வேண்டிய நேரத்துல இல்லைங்கிறோட அதுதான் அந்த பிரச்சனைக்கான தொடக்க புள்ளி. அது எங்க போய் முடிஞ்சது? முக்கியமான வழக்குகள்ல இந்த அரசின் மீதும் இந்த இயக்கத்தின் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்துகிற, நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ
தாக்கத்தை ஏற்படுத்துகிற வழக்குகளில் கூட அந்த கருத்தொற்றுமை இல்லாத சூழல்னாலதான் பல நேரங்களில் தோல்வி கிடைச்சது நீதிமன்றங்கள்ல. நீதிமன்ற புறச்சூழல், அரசியல் கலந்த புறச்சூழல் அதுக்கு பின்னாடி இருக்கு, திரைமறைவுக்கு இருக்கு, இவங்க RSS காரவங்க எல்லாம் இங்க உட்காந்துக்கிறான், இதெல்லாம் வேற விமர்சனம். அந்த சூழல் தெரிஞ்சதுனாலதான் நீங்க இதுல கவனமா இருந்திருக்கணும் நம்ம போன்றவர்கள் எடுத்து சொல்றோம். அதை தவறி விட்டுட்டார். அதனுடைய விளைவாகத்தான் இப்ப அவரை கௌரவமா இவரை மாத்தணுங்கிற முடிவு 1 வருஷம் முன்னாடி முதலமைச்சர் எடுத்துட்டார். அதை அமல்படுத்துற துணிச்சல் அவருக்கு இல்ல. ஏன் தெரியுமா? நான் அடிக்கடி சொல்ற மாதிரி அவர்கிட்ட இருக்கிற அந்த பெருந்தன்மை தான். சண்முக சுந்தரம் என்ன இருந்தாலும் நம்ம கட்சி விசுவாசி, கட்சிக்காக எவ்வளவு பண்ணிருக்கிறார், வெட்டு குத்து காயங்களை கூட அவர் தாங்கிட்டு இருந்தார். இன்னைக்கு வரைக்கும் அப்போ அவர் நம்ம எப்படி போங்கன்னு சொல்றேன் இந்த தயக்கத்தினால. இதை நீங்க ஒரு கட்சி தலைவர் ஆளுமையோட இருந்து சண்முக சுந்தரத்தை வர வச்சு உங்களை தவறா எடுத்துக்கிறத நினைக்காதீங்க. உங்களை குற்றம் சொல்லி வெளியே அனுப்பல, கட்சிக்காக இதை புரிஞ்சுக்கோங்க. இந்த சூழல் இன்னைக்கு புறச்சூழல் இப்படி இருக்கு நீதிமன்றத்துக்கு வெளியில, அதை நம்ம அரசியல் ரீதியாக அணுக வேண்டியிருக்கு அப்படின்னு சில விஷயங்களை எடுத்து சொல்லி அதை அமல்படுத்த தவறுனுடைய விளைவுதான் இன்னைக்கு ஸ்டாலினுக்கு இந்த சங்கடம். சண்முக சுந்தரம் எந்த தப்பையும் ராஜினாமான்னா 4 பேர் 4 தான் பேசத்தானே செய்வான். விவரம் தெரிஞ்ச நம்ம போன்றவர்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும். மற்றவங்க எல்லாரும் இதே பார்வை பார்ப்பாங்களா? ஐயா இப்ப சண்முக சுந்தரம் ஏதோ சேட்டை பண்ணிட்டாரு, யாரோ ஒருத்தர் பேசுவாங்களா மாட்டாங்களா? இதுதான் சண்முக சுந்தரத்துக்கு கௌரவ குறைச்சலை தவிர, நீங்க 1 வருஷம் முன்னாடி அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு சூழலை புரிஞ்சிருந்தா அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்ல. இப்ப இதோட நிக்கல, நான் சொல்றேன் இந்த ஒரு பதவியோட நிக்கல, இன்னும் மாற்றப்பட வேண்டியவர்கள் இருக்கிறாங்க. நான் இவரை மாத்து அவரை மாத்து சொல்றதுக்கு நம்ம இல்ல. அதை சீர்படுத்துங்க. எங்க தவறுன்னு உட்காந்து பேசணும்னு முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின் பேசணும்னு சொன்னது காரணமே இந்த மாதிரி விவகாரங்கள் வரக்கூடாதுங்கிறனால. சில நாட்களுக்கு முன்பாகவே அவருடைய வீட்லயோ அந்த இடத்துலயோ ஒரு முக்கியமான மீட்டிங், யாரெல்லாம் நீங்க குறிப்பிடுறீங்களோ அவங்க எல்லாரும் சேர்ந்து மீட்டிங் நடத்தி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்கிறதையும். இந்த ஆட்சி தொடங்கியதிலிருந்து அரசியல் ரீதியாக பழிவாங்கல் வழக்குகளின் மூலமாக நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் சொன்ன அமைச்சர்களை ஒரு முறையாவது நீங்கள் கூட்டம் நடத்தி இருக்கிறீர்களா? நான் கேட்ட கேள்விக்கு பிறகு, என்னை போன்றவர்கள் சேர்ந்து கேள்வி எழுப்பிய பிறகு நடந்த கூட்டம் தான் நீங்க சொல்ற கூட்டம். இது நமக்கு பெருமை கிடையாது. ஆட்சி எப்படி நடத்தணும் சொல்லித்தர இடத்துல ஸ்டாலின் ஒண்ணும் தெரியாதவர் இல்ல. அவருடைய உடல்நிலையா மனநிலையா என்னவோ நமக்கு தெரியாது. காரணம் எதுவாக இருந்தாலும் பாதிக்கப்பட போறது உங்க ஆட்சி தான், பாதிக்கப்பட போறது உங்க கட்சி தான். அந்த அடிப்படையில் தான் நம்ம பத்திரிகையாளர் ஆங்கில இருந்து சில விஷயங்களை முன்வைக்கிறோம். கூட்டம் நடந்ததுல என்ன முடிவு எடுத்தாலும் நமக்கு அதை பத்தி என்ன சார் கவலை? ஒரு தரப்புடைய ஆதங்கத்தை யாருக்கு போய் சேரணுமோ சொல்றதுதான் பத்திரிகையாளருடைய கடமை. அது கட்சிக்காரன் குரல் தலைமைக்கு போகணும், பொதுமக்களுடைய குரல் அரசுக்கு போகணும். இதைத்தான் நம்ம எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். அதன்படி நடந்ததுதான் ஒரு கூட்டம். இதோட பிரச்சனை முடியல. சட்டத்துறைன்னு ஒரு விங்க பத்தி தான் நான் சொல்றேன். கட்சி கட்டுப்பாடே ஸ்டாலினை மீறி போகுதோ அப்படின்னா தரிகட்டு போதும் சொல்ல, கட்சி தலைமை மீதான கட்சியின் மீதான பயம் அத்து போயிடுச்சு. விசுவாசம் இருக்கிற கட்சிகள்லயே திமுகவுக்கு கட்டுக்கோப்பான தொண்டர்கள் அதிகம், கொள்கை பிடிப்போடு இருப்பாங்க. மற்ற கட்சிகள் 100 பேருக்கு 20 பேர்னா திமுக 40 பேராவது கொள்கை பிடிப்போட இருப்பான்னு சொன்னது நிஜம். அதுல நியாயமும் இருக்கு, உண்மையும் இருக்கு. அந்த விசுவாசம் இங்க குறைஞ்சிட்டு வர்றதை பத்தி கூட பிரச்சனை இல்லை. காசை கொடுத்து சரி போடலாம் நீங்க நினைக்கலாம். ஆனா கட்சி தலைமை மீதான பயம் இருந்தாதான் கட்டுக்கோப்புங்கிற வார்த்தை வடிவம் பெறும், உறுதியோட இருக்கும். இன்னைக்கு திருநெல்வேலியில நடக்கிற கூத்த பாத்தீங்களா? ஆளுங்கட்சி திமுக, ஆளுங்கட்சி மேயர் இங்க இருக்கிறார், ஆளும் கட்சி கவுன்சிலர்களே மேயர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர்றாங்க. நாளைக்கு அது விவாதத்துக்கு வருது. ஜனநாயகம்னு பார்க்கலாம் இல்ல, இது ஒரு ஆங்கிள். அதெல்லாம் வெளியே நல்லா பூசி மொழிகி நல்ல நாகரிகமா ட்ரெஸ் எல்லாம் போட்டு கடுக்காஞ்சிமிக்கி எல்லாம் போட்டு நீங்க பேசலாம் வெளியில. ஆனால் நிஜத்தை நிர்வாணமா உரிச்சு அதை பேசலைன்னா அது இந்த சீல் கட்டுற மாதிரின்னு சொல்ல. ஒரு புண்ணை அப்படியே கண்டுக்கா உடனே சீல் கட்டி போகும்ல, அது காலையை கையை விரலையை எடுக்கிற அளவுக்கு போகும் இல்லையா? அதுதான் திருநெல்வேலியில வச்சிருக்கிற முதல் தொடக்க புள்ளி. சீல் பிடிச்சு போயிருக்கு. இது எங்க தொடங்குச்சு தெரியுமா? மேயர் தேர்வுலையே தலைவர் தன்னுடைய கடமையை செய்ய தவறினார். யார் யார் கையிலேயே பொறுப்பை கொடுத்து சம்பந்தம் இல்லாதவர்கள், கட்சி நிர்வாகம் தெரியாதவங்க எல்லாம் மேயரை தேர்ந்தெடுங்கன்னு சொன்ன விளைவுதான் இன்னைக்கு இங்க வந்து நிக்குது. சரி, அந்த திருநெல்வேலி மேயரை மாத்துவோம் அப்படின்னு மாத்த வேண்டிய சூழல் இருக்கு. பெரிய கொள்கை மாறுபாடா? மேயர் சரவணன் அவர் ஒரு கொள்கையோட இருக்கிறார், நாங்க எங்களுடைய கொள்கை வேற கொள்கை, அதுவா? வாங்குற காசை பிரிச்சு கொடுக்கலன்னு நடக்கிற சண்டை. கட்சி தலைவர் தான் அதை சரிப்படுத்த முடியும். மூடிய கதவுகளுக்கு உள்ள, பூட்டிய கதவுகளுக்கு பின்னால் மூடிய அரங்குக்குள்ள நடக்க வேண்டிய ஒரு விஷயத்த நீங்கள் செய்ய தவறுனதுனால இன்னைக்கு வீதியில வந்து வாச்சிட்டேன். ஆளுங்கட்சியாக திமுக இருக்கிற போதே நம்பர் 1 முதலமைச்சர், திராவிட முதலமைச்சர், திராவிட நாயகர்னு பல பட்டங்களை சூட்டி கொண்டிருக்கிற ஸ்டாலின் பதவியில் இருக்கிற போதே ஆளுங்கட்சி திமுக கவுன்சிலர்கள் 3 கோஷ்டியா பிரிஞ்சு பஸ்ஸை பிடிச்சு வெளியூர்களுக்கு போயிட்டாங்க. எங்க சார் என்ன சார் நடக்குது திமுகல? நான் சொன்னேன்ல, வெறும் வார்த்தைகளை நான் கடந்து போகல. நிர்வாகம் உங்க கையை விட்டு போகுது, கட்டுப்பாடு கையை விட்டு போகுது, ஏதோ பயமுறுத்தல இல்லாத சொல்லி சேற்ற மாதிரி நான் இறக்கல. கண் முன்னாடி நடக்கிற உதாரணம். ஒரு துளியாவது பயம் இருந்தா பஸ் ஏறி இருப்பாங்களா? அது யார் பின்னாடி எத்தனை பேர் போனாங்கலாம் நமக்கு கவலை இல்லை. கட்சி தலைமை மேல எங்க பயம் இருக்கு?
ஆட்சி அதிகாரத்துல இருக்கிற திமுக கவுன்சிலர் இன்னைக்கு இப்படி இவ்வளவு தூரம் சேட்டை பண்றாங்க. இந்த தைரியத்தை கொடுத்தது யார்? திமுக தலைவராக ஸ்டாலின் செயல்பட தவறியதன் அந்த விளைவுதான் அவர்களுக்கு அந்த தைரியத்தை கொடுத்தது. நாளைக்கு அந்த தீர்மான விவாதத்துக்கு வர்ற போது ஒரு வரியாவது பேசணுமே. எவ்வளவு பெரிய அவமானம் அது கட்சிக்கு, ஆட்சிக்கு, முதலமைச்சருக்கு. சொல்லுங்க சார், இதெல்லாம் சாதாரண விஷயம் சொல்லல. இல்ல ஒருத்தரை மாத்துனா இன்னும் 3 மாநகராட்சியிலையும் மாத்த சொல்லுவாங்க. ஆக மொத்தம் உங்க கணக்குப்படி 4 மாநகராட்சியுடைய மேயர் தேர்வை தவறா நடத்தி இருக்கிறீங்க, அல்லது பெரும்பான்மையான உறுப்பினர்கள் விருப்பத்துக்கு மாறா தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அதான நிஜம். இது கடந்த காலத்துல நடந்ததே இல்லையா? ஸ்டாலின் அவர்கள் வந்ததற்கு பிறகாக அவர் தலைமையில இருக்க திமுக மட்டும்தான் நடக்குதா? எல்லா ஆட்சியிலையும் நடக்கிறதா? இல்ல இந்த அளவு நடக்கல. நீங்க பாருங்க, விஜிலா சத்யானந்தும் அவங்க தூத்துக்குடி மேயரா, அவங்க திருநெல்வேலி மேயரா இருந்தாங்க. சசிகலா புஷ்பா தூத்துக்குடி மேயரா இருந்தாங்க. 2 பேரும் ரிசைன் பண்ணுன்னு சொல்றாங்க. ராஜ்யசபா எம்பி ஆக்குறாங்க. சத்தமெல்லாம் நடக்குது. ஜெயலலிதாவுடைய ஆளுமையை ஸ்டாலினோட ஒப்பிட முடியாது. ஒருத்தருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. ஜெயலலிதாவுடைய பாணியே தனி. கட்சி தலைவர், எவ்வளவு பெரிய கட்சி, ஆளுங்கட்சியில ஆளும் தரப்புல உட்கார்ந்துகிட்டு இருக்கிற ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு ஒரு வாரத்துக்கு மரியாதை இருந்திருந்தா தலைவர் என்ன சொல்லுவாரோன்ற ஒரு பயம் இருந்திருக்குமா இருக்காதா? என்னுடைய அடிப்படை கேள்வி அதுதான். 1000 பிரச்சனையா இருக்கட்டும், அவங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கிற வேலை நம்ம வேலை இல்லை. உங்க கண்ணு முன்னாடியே கட்சி கரைகிறது, சீல் பிடித்து ஒழுகிறதுன்னு சொல்ற கடமை நமக்கு இருக்கு. இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். அப்ப இது எங்க தெரியுமா தொடங்குச்சு? எப்ப சார் ஆரம்பிச்சிச்சு நீங்க கேட்டீங்கல்ல. இந்த ஆட்சி தொடங்கின உடனே நல்ல நல்ல அதிகாரிகளை பிக் பண்ணி முக்கியமான இடத்துல உட்கார வச்சார். ஆனால் 2.5 ஆண்டுகள் கடந்த பிறகு சொல்றேன், 2 ஆண்டுகளுக்கு பிறகு நான் சொல்ல போற அதிகாரிகள் அந்த இடத்துல இருந்து மாற்றப்பட்டுட்டாங்க. ஒரு ஐஏஎஸ் அதிகாரியும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியும் தொடங்கி வைத்த அந்த அழிச்சாட்டியம்னு கிராமங்கள்ல சொல்லுவாங்கல்ல, அவர்கள் ஆடி அந்த நர்த்தனம் இருக்குல்ல, நிர்வாக நர்த்தனம், அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு கட்சி ஆட்சி ரெண்டுமே இந்த 2.5 ஆண்டுகள் 3 ஆண்டுகளுக்குள்ளாக வரக்கூடாத கெட்ட பேரை சுமக்கிறதுக்கு காரணமே அவர்கள் காட்டினதுதான். இந்த திமுக ஆளும் கட்சியில யார் நல்லவன், யார் கெட்டவன், யார் தப்பு பண்றான்னு சொல்ல வேண்டிய இடத்தில் இருந்த அதிகாரி அதை சொல்லாம வேற விஷயத்துல கவனம் செலுத்தினதுனாலையும், ஐஏஎஸ் அதிகாரிக்கு கட்சிக்குள்ளேயே வேலை கிடையாது. அவர் தலையிட்டு மந்திரிகளை எந்த இடத்தில் வைக்கணும்னு நிர்வாக, இந்த கட்சி ரீதியாக நிர்வாக முடிவுகளை எடுக்கிற உரிமையை அந்த ஐஏஎஸ் அதிகாரிக்கு கொடுத்ததுனாலதான் நீங்க இன்னைக்கு தெருவுல நிக்கிறீங்க. தெருவில் நிக்கிறது திருநெல்வேலி திமுக கவுன்சிலர்கள் அல்ல, திமுக தலைவர் ஸ்டாலின் தான். அன்னைக்கு அவர்களுக்கு கொடுத்த சுதந்திரம் நான் முன்னாடியே ஒரு பேட்டியில கொடுத்தேன். அதிகாரிகளை அவர்களுடைய எல்லைக்குள்ள வைக்கணும். அதிகாரிகள் இல்லாமல் அரசாங்கம் இயங்க முடியாது. ஆனால் அதிகாரிகளுடைய தலையீடு இல்லாமல் கட்சி நடக்கணும். நீங்க அப்படி நடக்க விடல. கட்சி நிர்வாகத்துல அதிகாரிகளை தலையீட்டினுடைய விளைவுதான் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிக்குது. இது எல்லாமே ஸ்டாலினுக்கு மட்டும் பாடம் இல்ல, நாளைய எதிர்காலம்னு இன்னைக்கு முரசொலியில பக்கம் பக்கமா விளம்பரம் கொடுக்கப்படுகிற ஓரளவு அல்லது அதில் பெருமளவு உண்மையும் யதார்த்தமும் இருக்கிற இடத்தில் இருக்கிற உதயநிதி ஸ்டாலினுக்கு இது ஒரு பாடம். அவராவது கையில் எடுக்கணும். உடல்நிலையோ மனநிலையோ சுமையோ பணிச்சுமையோ ஏதோ ஒரு காரணம் ஸ்டாலின் முழுமையாக தன் கடமையை செய்யாத போது, செய்ய இயலாத போது, அவர் கடமை செய்யலைன்னா ஏதோ விட்டுட்டு வேற வேலை பார்க்க போயிட்டாரு, டூர் போயிட்டாரு, கோடை வாசஸ்தலத்துல உட்காந்துக்கிட்டு அவர் சுதந்திரமா இருக்கு அப்படி சொல்லல. நம்ம ஏதோ காரணம், அவருக்கும் எல்லாருக்கும் உடல்நிலை நல்லா பாக்குற, நல்லா இருக்கிறாரு எடப்பாடி, எனக்கு கால் வலின்னு சொல்றாரு, மதிக்கணும். அதை இல்லையே நல்லா தானே நடந்து வந்தீங்க நம்ம கேட்க முடியுமா? அவரவருக்குன்னு சில உடல் உபாதைகள் இருக்கும். 70 வயதை கடந்துட்டவங்க, தொட்டுக்கிட்டு இருக்கிறவங்க. அந்த யதார்த்தத்தை மனசுல வச்சு சொல்றேன். உதயநிதி திமுகவுடைய நிர்வாகத்தில் கால் பதிக்க வேண்டிய, கை தொட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. துணை முதல்வரா வரப்போறாருன்னு சொல்ற நேரத்தில் ஆல்ரெடி நிர்வாக ரீதியா ஒரு துணை முதல்வரா வந்துட்டார் தான் நான் சொல்றேன். அது ஒரு பிரஸ் ரிலீஸ் தானே சார், ஒரு பதவி ஏற்பும் இல்ல, ஒண்ணும் இல்ல. இவங்க அனுப்ப போறாங்க கவர்னர் மாளிகையில இருந்து ஒரு டெசிக்னேட்டர்னு ஒன்று வரப்போகுது. ஆல்ரெடி ஒரு துணை முதலமைச்சர் மாதிரி ஆயிட்டார். கிட்டத்தட்ட நிர்வாகம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அது கிட்ட இருந்து பாக்குறவங்களுக்கு. உதயாட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுங்கன்னு முதலமைச்சர் எப்போது சொல்ல ஆரம்பித்தாரோ, சொல்ல ஆரம்பிச்சு எனக்கு தெரிஞ்சு 1 வருஷம் ஆயிடுச்சு. அப்போதே அவர் அதிகாரத்துல கிட்டத்தட்ட வந்துட்ட மாதிரிதான். அமைச்சர் ஆவதற்கு முன்பு, அமைச்சரான பிறகு இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. இப்ப துணை முதலமைச்சர்னு என்ன சொல்லுவாங்கன்னா, கூடுதலா சில துறைகள் கொடுப்பாங்க. ஸ்டாலினுக்கு உரிய நேரத்தில் கொடுக்காத அந்த துணை முதலமைச்சர் பதவியை கலைஞர் ரொம்ப காலம் தாழ்த்தி முதல் நாள் தன்னுடைய மூத்த மகன் அழகிரிய மத்திய அமைச்சர் ஆக்கிய பிறகு அடுத்த நாள் அல்லது அன்று மாலை தான் ஸ்டாலினுக்கான அறிவிப்பு வந்தது. நீங்க பேப்பர் எடுத்து பார்த்தா தெரியும். அப்படி கொடுத்த போது உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த ஸ்டாலினுக்கு தொழில்துறை உள்பட கூடுதலா சில துறைகள் கொடுத்தார். சோ துணை முதலமைச்சர்னு வந்துச்சுன்னா என்ன நடக்கும்னா, கூடுதலா சில துறைகள் கிடைக்கும். என்னைக்கு எல்லா துறையிலும் இன்னைக்கு அவருடைய ஆலோசனையோ அறிவுரையோ தலையீடோ தாராளமா எல்லா துறையோட ஒரு தொடர்புல இருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு இப்ப ஆக்க மாட்டாங்கன்னு தோணுது. தேர்தல் வருகிற போது அது இன்னும் கொஞ்சம் விமர்சனங்களை அதிகப்படுத்தும். எனக்கு கிடைக்கிற தகவல், நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக அவர் துணை முதலமைச்சராக ஆக்கப்படலாம். சிஎம் வெளிநாட்டு பயணங்கள் இருக்கு, அவர் போறதுக்கு முன்பாகவே அவர் துணை முதல்வர் அப்படி இங்க ஒன்னும் பெரிய அரசியல் சித்து விளையாட்டுகள், சதுரங்க காய் நகர்த்தல்கள்லாம் அப்படி ஒன்னும் சீரியஸா நடக்கல. அவ்வளவு பயந்துட்டுலாம் ஒருத்தர் ஆட்சி நடத்த முடியாது.
திமுக இன்னும் அவ்வளவு பலவீனப்பட்டு போயிடல. ஒரு முதலமைச்சர் வெளிநாடு போனால் அந்த 6 நாட்களுக்குள் ஆட்சியை கவிழ்க்கிற அளவுக்கு இங்க சூழ்நிலை இல்லை, அப்படிப்பட்ட ஆட்களும் இல்லை. ஆனாலும் இந்த ஆட்சி நிர்வாகத்தை கவனிச்சுக்கிறதுக்குன்னு மூத்த அமைச்சர்கள் இருக்கிறாங்க. ஈவன் உதயநிதியை கூட இங்க இருக்கலாம். ஸோ அது ஒரு விஷயமே இல்லை. வெளிநாட்டு பயணம் போனா ஒருத்தரை ஆக்கிட்டு தான் போகணும் அப்படின்லாம் இல்லை. அதனால அதற்கும் இதற்கும் தொடர்பு இருக்கிறதா நான் பார்க்கல. எனக்கு கிடைக்கிற தகவல் நான் திரும்ப சொல்றேன், தேர்தலுக்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகுதான் உதயநிதிக்கு அந்த பதவி கொடுக்கப்படலாம் அப்படின்னு. சண்முக சுந்தரம் அவர்கள் ராஜினாமா செய்த அந்த விஷயத்தை பார்க்கும்போது, அவர் ராஜினாமா செய்வதற்கு முன்பாகவே முன்னாள் அமைச்சர்கள் மீதான சுமோட்டோவா எடுத்த வழக்குகள்ல PS ராமன் போய் வாதிடுவாரு அப்படிங்கிற ஒரு அரசாணை வருது. அவர் ராஜினாமா செய்யறதுக்கு முன்னாடியே இப்படி வெளிப்படையா வரதுங்கிறது இல்ல நீங்க கவனிச்சது அந்த ஒரு விஷயங்களால தெரியுது. நிஜம் என்னன்னா, லஞ்ச ஒழிப்புத்துறை உட்பட பல துறைகள்ல குறிப்பிட்ட முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளில் அவர் ஆஜராகிட்டு தான் இருக்கிறார். அதுல நீங்க சொன்னது ஒரு வழக்கு. PS ராமன் யாரும் புதுசு இல்ல, கொள்கை ரீதியாகவும் திமுகவுடைய உணர்வு ரீதியாகவும் ஏற்கனவே ஒன்றி போனவர் தான். கடந்த கலைஞருடைய ஆட்சி காலத்துல அவர் கூடுதல் அட்வொகேட் ஜெனரலாகவும் இருந்தார், அட்வொகேட் ஜெனரலாகவும் இருந்தார். ஸோ இருந்த இடத்துக்கு அவர் மீண்டும் வருகிறார். இது யாரையும் கௌரவ குறைச்சல் படுத்துவதோ அல்லது கூடுதல் கௌரவத்தை கொடுப்பதோன்ற அர்த்தம் இல்லை. இந்த மாற்றங்கள் இயல்பா நடக்கிற மாதிரி ஒரு அதாவது ஒரு ஆளுமை மிக்க தலைவர் செய்யறது மாதிரி இது நடந்திருக்கணும். ஒரு வருஷம் முன்னாடி நடந்திருக்கணும். இன்னும் சில மாற்றங்கள் இருக்கு, அதையும் துணிச்சலோட செய்யறாரான்னு பாப்போம். இவருக்கு பதிலாக அவர் வரனால என்ன மாற்றம் நடக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இல்ல அப்படி இல்ல, நீங்க அப்படி பாத்தீங்கன்னா ஏதோ அவருக்கு தெரியாத ஒரு சட்ட பாயிண்ட ராமன் வந்து சொல்ல போறார். கோஷ்டி பிரச்சனைகள் தீருமான்னு கேட்க இல்ல, கோஷ்டிக்கும் ராமனுடைய நியமனத்துக்கும் சம்பந்தமே இல்லை, அல்லது புதிய அட்வொகேட் ஜெனரல் நியமனத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு தான் நான் சொல்றேன். இது தலைவர் பார்க்க வேண்டிய முறை. இப்ப அட்வொகேட் ஜெனரல் பதவி PS ராமனுக்கு கொடுத்துட்டீங்கன்னா அவர் அவருடைய வேலையை செய்ய போறாரு, கோஷ்டிக்குள்ள போறவர் அல்ல. அநேகமா அவர் எனக்கு தெரிஞ்ச இயல்பு அவர் இந்த மாதிரியான கோஷ்டிகளுக்குள்ள சிக்க மாட்டார். ஏன்னா அவர் திமுக கட்சி உறுப்பினர் அல்ல, சண்முக சுந்தரம் கட்சி உறுப்பினர். ராமன் இருக்காரா இல்லையான்னு தெரியல, எனக்கு தெரிஞ்ச இல்ல. சோ அவர் ஒரு கோஷ்டியை வளர்ப்பாருன்னு நான் எடுத்துக்கல. அவருடைய நல விரும்பிகளை அவருக்கு தோதான ஆட்களை அதனுடைய டீம்ல போட்டுக்கிறது இயல்பா நடக்கிற மாற்றம். அதை நம்ம யாருமே குறை சொல்லல. முக்கியமான வழக்குகள்ல இளங்கோ ஆஜராகிறாரா, வில்சன் நீங்களும் போய் கருத்து சொல்லுங்க, உங்களுடைய பாயிண்டையும் சொல்லுங்க, அவர்கிட்ட சொல்லுங்க, அவர் சேர்த்து சம்மப் பண்ணி பேசட்டும். வில்சன் ஒரு முக்கியமான கேஸுக்கு சுப்ரீம் கோர்ட் போறார், இளங்கோ நீங்க போய் அவருக்கு சில பாயிண்ட சொல்லுங்க இப்படின்னு தலைவர் சொல்லணும். சொல்லாமலேயே அந்த 3 பேர் 4 பேர் முக்கியத்துவம் பெற்று அந்த 4 பேர் செயல்படணுங்கிறது தான் திமுகவுடைய தொண்டன் நினைக்கிற, திமுகவில் உறுப்பினராக இருக்கிற இளம் வழக்கறிஞர்கள் நினைக்கிறது. அதுதான் அவருடைய எதிர்பார்ப்பே, அது நியாயமான எதிர்பார்ப்பு.